உங்களுக்கும் சீமானுக்கும் எந்த ஒற்றுமையும் இல்லையா என்று கேட்டார்கள். ஒரு ஒற்றுமை இருக்கிறது, 2 பேரும் சாகும் வரை கவுன்சிலர் ஆக போவதில்லை என்று சொன்னார். நான் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை, அவர் போட்டியிட்டாலும் வெற்றி பெறப் போவதில்லை. கடைசி வரைக்கும் திமுகவுக்கு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது நோக்கம், அதிமுகவுக்கு ஆட்சியை பிடிப்பது நோக்கம். இவர் குறிப்பிட்ட அந்த PM சாருக்கு சில இடங்களிலாவது வெற்றி பெறுவது நோக்கம். தம்பி சீமானுக்கு ஒரு ஊரிலாவது டெபாசிட் வாங்குவது நோக்கம். கடைசி வரைக்கும் நிறைவேறப் போவதில்லை. அதனால்தான் நான் சொல்றேன், அதுமா ஒருத்தன் பேசுற எவனாவது ஒரு வீர மகன் பெரியாரை இழிவா பேசிட்டு அவனுக்கு ஓட்டு போடாதீர்கள் அப்படின்னு பொது மேடையில பேசுறாப்பா. பேசு, பெரியாரை நாங்க போற்றுறோம் அதனால எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி நல்ல ஆண்மகன். எந்த தலைவனுக்கு இங்க ஓட்டு இருக்கு? நான் சொல்லுவேன், எனக்கு இருக்கு, என் கொள்கைக்கு இருக்கு. எனக்கு விழுந்த ஓட்டு 1 ரூபா பணம் வாங்காம என் சொந்தங்கள் என் நோக்கத்திற்கு என் கொள்கைக்கு போட்ட ஓட்டு. உங்களுக்கு எவருக்காவது ஓட்டு இருக்கா? காந்திக்கு தான் ஓட்டு இருக்கு. நீங்க கொடுக்குற 1000 2000 அந்த படத்துல ரூபாயில இருக்கிற காந்திக்கு தான் ஓட்டு. இங்க யாருக்கு ஓட்டு? உங்க ஈவேராவுக்கு ஓட்டா? இல்ல உங்க ஐயா கருணாநிதிக்கு ஓட்டா? யாருக்கு ஓட்டு? இல்ல ஐயா ஸ்டாலினுக்கா, எடப்பாடிக்கா? வெக்கம் இல்லாம பேசிட்டு இருக்கிறீங்க. தேர்தலில் வாக்குக்கு காசு கொடுக்காம நல்ல மானமுள்ள வீர ஆண்மகன் என்னை வென்று காட்டுறான். ஒருத்தன் வாக்குக்கு காசு கொடுக்க கூடாது, நில்லு தேர்தலை பார்ப்போம். கூட்டத்துக்கு காசு கொடுக்காம கூட்டி காட்டு பார்ப்போம்.